எண்ணெய் நல்லா ஊற்றிக்கங்க. இப்போ சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா அது கோல்ட் கலருக்கு வரட்டும். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படியே வதக்குங்க. ஒரு 5-6 பச்சை மிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா போட்டு அதையும் வதக்கிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதில் ஆல்ரெடி நான் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அதில் 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்க வேண்டியதான். மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு மல்லிப்பொடி ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு எல்லாமே நான் அந்த மாதிரி முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் அதை அப்படியே தூக்கி அதில் ஊற்றிடுவேன். நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன். இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக வரும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். ஆஹா, கொதிக்கையில் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. மீன் போடாமே மீன் குழம்பு வாடை அப்படி இருக்குது. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மீனை வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிறோம். மீனில் போட்டுற வேண்டியது. லைட்டாக இப்படி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் ஆயிலாம் கொஞ்சம் அப்படி மேலே வர அளவுக்கு லைட்டாக கொதிக்க வச்சா போதும். இந்த ஸ்டேஜ் வரவும் ஆஃப் பண்ணிட வேண்டியது. சூப்பர்.
சூப்பராக மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். ஓகே பாய். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.